இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே இயேசு நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டதை கேள்விப்படுகிற போது கர்த்தருக்குள்ளே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை விடுவித்து ஆசீர்வதிக்கிற தேவன். வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த நாட்களில் யாரெல்லாம் தேவனுடைய வேதத்தை தியானித்து அதிகமாய் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் பிரகாசத்தின் பிள்ளைகளாய், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய், மேன்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவன் இல்லாமல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் வருகிறதில்லை, விடுதலை உண்டாகிறதில்லை. அதனாலதான் தேவ வசனத்துக்கு திரும்புங்கள், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பா உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த நாளிலுமாய் வேத தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 86 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். சங்கீதக்காரனுடைய இந்த விண்ணப்ப ஜெபத்திலே அவனுடைய ஏக்கத்தை, வியாகுலத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, ஒரு விடுதலையை காண வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில நம்மை விடுவிக்கக்கூடிய, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் வருகிற போதுதான் எங்களுடைய இக்கட்டுகளிலே, வியாதிகளிலே, வியாகுலங்களிலே நாம் அவரை நோக்கி அபயமிடுகிற போது அவர் மனதுருகி அற்புதங்களை செய்கிறார். அவர் அதிசயத்தின் தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர். அருமையான தேவ பிள்ளையே, வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாயின் ஒரு விதவினுடைய மகன் மரித்து போனான். ஒரே ஒரு மகன், அவளுடைய வாழ்க்கை, நம்பிக்கை, இந்த வாழ்வே அந்த மகனாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் மரித்த போது அந்த மகளுடைய இருதயம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும், எப்படி வேதனைப்பட்டிருப்பான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ளே பிரவேசிக்கிற போது அதை கண்டபோது அவருடைய உள்ளம் உடைந்தது. ஐயோ, இந்த மகள் எல்லாவற்றையும் இழந்து, அந்த நம்பிக்கையான ஒரு மகனை இழந்து விட்டாலே, உன்னுடைய வாழ்க்கையில என்ன இனி இருக்கிறது என்று அவர் நினைத்த போதுதான் போய் பாடியை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன போது மரித்த வாலிபன் உயிரோடு இருந்தான். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மனமகிழ்ச்சி! அந்த தாயாருடைய உள்ளம் எப்படி பூரித்திருக்கும். நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலை, மரித்தவன் உயிர் தெழமாட்டான் என்றுதான் உண்மையான காரியம். ஆனால் இயேசு உங்க வாழ்க்கையில வருகிற போது, இயேசுவை நீங்கள் சந்திக்கிற போது ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதனால்தான் உங்க வாழ்க்கையில நீங்கள் யாரை சந்திக்காவிட்டாலும் இயேசுவை சந்திக்க வேண்டும். இயேசுவை சந்திக்கிற போதுதான் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை பார்ப்பீர்கள், அற்புதங்கள், அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். மகத்துவம் உள்ளவர், தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நான் தேவனுடைய வசனத்தை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், சூழ்நிலைகளுக்கு மேலாக கிரியை செய்கிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஏனென்றால் அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவரால் ஆகக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர் மாத்திரமல்ல, 5 அப்பங்களை 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்த தேவன். தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். இந்த நாளில் தேவன் மேல் பிரியம் வைத்து தேவனோடு நீங்கள் நடக்க உங்களை ஒப்புக் கொடுக்கிற போது உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாக தேவன் கிரியை செய்வார், அற்புதங்களை செய்வார். எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டதே, எந்த வழியாய் நாங்கள் பிரவேசிப்போம், எந்த வழியாய் நாங்கள் வெளியேறுவோம், முன்னேறுவோம் என்று என்கிறீர்களா? தேவன் ஒரு வழியை திறப்பார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள்.
அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. தேவ பிள்ளையே, இந்த நாட்கள்ல தேவனுடைய சமூகத்தை நாடுங்க. தேவ பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தடைகளை உடைக்க மட்டும், உங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றி மட்டும் பாதத்தது மன்றாடு. அப்பா அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்வார். சஞ்சலங்கள் தவிப்புகளை நீக்குவார். தப்பி செல்ல ஒரு வழியை நிச்சயமாக உண்டாக்குவார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மகத்துவம் உள்ளவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அவருக்கு ஒப்பான வேறே தேவர்கள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே நான் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தடைகளை உடைப்பார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். தேவனையே நோக்கி பாருங்கள். நன்மையினால உங்களை திருப்தி ஆக்குவார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? ஒரு விசை கண்களை மூடி அவரை உள்ளத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த தேவ செய்தியை கேட்டு நெருக்கத்துல, போராட்டத்துல, வியாதியில, வியாகுலத்துல என்ன செய்வதென்று அறியாதபடி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒரு அற்புதத்தை காண பண்ணுங்கப்பா. நீங்கள் மகத்துவம் உள்ளவர், மேன்மை உள்ளவர். உங்களால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் விசுவாசிக்கத்தக்கதாய் என்னென்ன காரியங்களில் நொறுக்கப்பட்டு போகிறார்களோ அவைகளில் ஒரு விடுதலை உண்டாக, ஒரு அதிசயம் அற்புதம் நடக்க தகப்பனே அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சொன்னீங்க. இந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுங்கப்பா. எந்தெந்த காரியங்களில் பிள்ளைகள் நெருக்கப்பட்டு மன உளைச்சலுக்குள் ஆகிறார்களோ அந்த மன உளைச்சல்களின் ஒரு விடுதலையை கொடுங்க. என்னைகளை காண செய்யுங்கப்பா. இந்த நாளில் இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, எந்த வீடுகளில் எல்லாம் இந்த சத்தம் கேட்கிறதோ அந்த வீடுகளில் தேவ சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் இறங்கி வருவதாக ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு மேன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, இன்னும் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய கரம் பெற வேண்டுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். நாங்கள் கூடி ஆராதிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.